ஃபிட்டா இருக்காரு. திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் எக்ஸ் தளத்தினுடைய இந்திய பொறுப்பாளருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சி எஸ்பி மற்றும் அவரது மனைவி குறித்து எக்ஸ் வலைத்தளத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அவதூறான கருத்துக்களை பதிவிட்டு வருவதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் நாம் தமிழர் ஆதரவாளர்களின் அவதூறு கருத்துக்களை நீக்க கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் குறித்து எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பாக பதிவு செய்யப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் எக்ஸ் தளத்தினுடைய இந்திய பொறுப்பாளருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கருணாகரன் இணைக்கிறார். கருணாகரன், விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பேசியதை தொடர்ந்து கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது திருச்சியில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து நாடாக நிர்வாகிகளுக்கும் எஸ்பி வருண்குமாருக்கும் தனிப்பட்ட முறையில் பிரச்சனை ஏற்பட்டு இரு தரப்பினரும் பதிவிட்டுக் கொண்டிருந்தனர். இந்த சூழலில் ஒரு போலி ஐடிகளில் எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது மனைவியும் எஸ்பியுமான வந்திதா பாண்டே உள்ளிட்டோர் மீது வாய்க்கூச முடியாத அளவுக்கு தகாத வார்த்தைகளால் எக்ஸலத்தில் பதிவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இந்த பதிவுகளை இது குறித்து எஸ்பி தில்லைநகர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு தொடுத்தார். இந்த பதிவுகளின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அது குறித்த தகவல்களை எக்ஸலம் தர மறுக்கிறது, தர உத்தரவிட வேண்டும், மேலும் இந்த பதிவுகளை உடனடியாக நீக்க உத்தரவிட வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முரளி சங்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி மனுதாரர் அப்பொழுது எக்ஸலம் பதிப்பில் உரிய கால அவகாசம் வேண்டும், நீதிமன்ற உத்தரவு இருந்தால் நீக்கப்படும் என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் தற்பொழுது நாளுக்கு நாள் தனிமனித சமூக ஊடகங்களில் தனிமனித தாக்குதல்கள், விமர்சனங்கள் எந்தவித வரைமுறை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் போலி ஐடிக்களில் வதந்திகளை பரப்புகின்றனர். எனவே இதை கண்டறிவதற்கு, இதை தடுப்பதற்கு ஒவ்வொரு இந்தியாவில் பயணிக்கும் ஒவ்வொரு சமூக வலைதள பதிவாளரின் ஆதார் எண்ணை கண்டிப்பாக இணைக்க அந்த சமூக ஊடகங்களுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மேலும் அந்த திருச்சி எஸ்பி வருண்குமார் தொடுத்த வழக்கின் குறித்து எக்ஸ் தளத்தின் இந்திய பொறுப்பாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 21ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.